ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இதுக்கு நான் 1/2 kg சிக்கன், 1/2 kg ரைஸ் எடுத்திருக்கேன். இதெல்லாம் க்ராசரி ஷாப் பண்ணது. இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சாச்சு. கொத்தமல்லி, புதினா, க்ரீன் சில்லி, லெமன், ஆனியன், டொமேட்டோ அண்ட் சிக்கன். ஸோ நான் வந்துட்டு 4 பெரிய சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன் அண்ட் 4 பெரிய சைஸ் டொமேட்டோ எடுத்திருக்கேன். ஒரு பவுல் சைஸ்க்கு நான் வந்துட்டு புதினா ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஒரு பவுலில் கொரியண்டர் லீவ்ஸ், ஒரு பெரிய சைஸ் லெமன், 5 பச்சை மிளகாய் எடுத்தாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் கட் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. அண்டு சிக்கனையும் 5 to 6 டைம்ஸ் நம்ம வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து சிக்கனில் மசாலா போட்டுட்டு மேக்னேட் பண்ண வேண்டியதான். அதுக்கு இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் 1 teaspoon ஆட் பண்ணிக்கோங்க. 1 teaspoon கொரியண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். தென் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு 100 ml கர்ட் ஆட் பண்ணால் போதும். ஸோ இப்போ கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போடணும், நான் கடைசியாக ஆட் பண்ணுறேன். இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஒரு 20 to 30 minutes வந்து இது வந்துட்டு மேக்னேட் ஆகட்டும். மசாலா வந்து இதில் இறங்குறதுக்கு சின்ன பீஸாகவும் போட்டுக்கோங்க. அண்டு லெக் பீஸில் வந்து நீங்கள் ஸ்லிட்டு வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். 2 teaspoon ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஊறட்டும். இப்போ ஒரு பெரிய சைஸ் அடிகனம் உள்ள பாத்திரம் எடுத்துக்குவோம். ஸோ அதில் வந்துட்டு இப்போ ஸ்லைஸ் பண்ணி வச்ச ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 200லேருந்து 250 ml ஆயில் விட்டுக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். அண்ட் 2 teaspoon கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதில் நம்ம பட்டை, ஏலம், கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 4 சின்ன சைஸ் பட்டை எடுத்திருந்தேன் அண்டு 4 கிராம்பு, 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். 2 பிரியாணி லீவ்ஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். ஸோ ஆனியன் வந்துட்டு சீக்கிரமாக வந்து ரெடி ஆகிறதுக்கு நீங்கள் இதில் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் ஆல்ரெடி சிக்கன்லேயே சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ரைஸ் குக் பண்ணும்போது சால்ட் ஆட் பண்ணுவேன். இப்போ ஆனியனுக்கும் நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்துட்டு இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப சால்ட் அதிகமாக ஆகிடக்கூடாது, சால்ட்டு கம்மியாகவும் ஆகிடக்கூடாது. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போடுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இது வந்து கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிரும். இது வந்துட்டு கொஞ்சம் தீய விடாமல் இதே மாதிரி நீங்கள் வந்து வதக்கிக்கிட்டே இருங்க. ஸோ இது கூட வந்து இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடலாம். ஆயிலில் இது நல்லா கொஞ்சம் ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கட்டும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். ஸோ நான் இதில் இப்போ 50 கிராம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். ஆல்ரெடி 2 teaspoon நம்ம சிக்கனில் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கிக்குங்க.
இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை நான் வந்து சைடாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் கம்மியாக போட்டுக்கோங்க. இதை நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம புதினா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் புதினா. இதை நீங்கள் வந்து கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்துட்டு நான் வந்து ஒரு பவுல் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. ஸோ இது கூடவே நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம சிக்கன்லேயும் 1 டீஸ்பூன் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இதை நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு இதில் எண்ணெயில் வதக்கும் போது உங்களுக்கு அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கலரும் கிடைக்கும் பிரியாணிக்கு. ஸோ இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 kg சிக்கன். இது 1/2 hour வந்து ஆல்ரெடி மேக்னேட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது கூடவே நம்ம வந்து கர்டும் அண்ட் லெமனும் ஆட் பண்ணுவோம் லாஸ்ட்டில். கர்ட் வந்து டோட்டலாக வந்து 100 ml to 150 ml இருந்தால் போதும். நிறைய ஆட் பண்ண வேணாம். இப்போயே வந்து எண்ணெய் வந்து சரியாக பிரியுது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சிக்கனில் ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ அகைன் ஆட் பண்ணுறோம். டோட்டலாக ஒரு 100லேருந்து 150 mlக்குள்ளே இருக்கட்டும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அகெயின் வந்து 1/2 லெமன் வந்து நம்ம இதில் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் தனியாக மசாலா தனியாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இதில் இப்போ தக்காளி போட்டுடலாம். நம்ம வந்துட்டு சிக்கன் ஒரு 1/2 குக் ஆனதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. ஃபஸ்ட்டே தக்காளி போட்டிங்கன்னா சிக்கன் கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு லேட் ஆகும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து தக்காளி கிரைண்ட் பண்ண வேணாம், ஆனால் வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்லைசஸ் வந்து சின்னதாக பண்ணிக்கோங்க.
இப்போ இது வந்துட்டு பாயில் ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணினதுக்கப்புறமா அதை வந்துட்டு சிம்மில் வச்சுருங்க. இப்போ ரைஸ் குக் பண்ணிடலாம். அதுக்கு 2 கப் பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கேன் இந்தியா கேட்லேருந்து. இதை வாஷ் பண்ணதுக்கப்புறமா 10 to 20 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ வந்துட்டு வாட்டர் பாயில் பண்ணிக்கலாம். இதில் நான் பட்டை, ஏலம், கிராம்பு, பிரியாணி லீஃப் அண்ட் கொத்தமல்லி, புதினா, நெய் விட்டுறேன். இதில் நம்ம நெய்யும் ஆட் பண்ணிக்குவோம். இது கொஞ்ச நேரம் பாயில் ஆகட்டும். பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு 1 டீஸ்பூன் நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதிலே நான் வந்து ரைஸ் போட்டுடுறேன். ரைஸ் 80% அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. இதில் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர்லேருந்து 1.25 லிட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 7 கிளாஸ்லேருந்து 8 கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி வடிகட்டிடுவோம். இப்போ வடிகட்டியாச்சு. இது கொஞ்சம் ஸ்டீம்லேயே இருக்கட்டும். நம்ம வடிகட்டின தண்ணி வந்து கீழே விட வேணாம், அது இருக்கட்டும். இப்போ வந்துட்டு நமக்கு ஆயில் தனியாக, மசாலா தனியாக, சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே நம்ம வந்து ரைஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம். இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு கொஞ்சம் மெதுவாக பண்ணுங்கள். ரைஸ் பிரேக் ஆகாமல் பார்த்துக்குங்க. அடியிலேருந்து எடுத்து விடுங்க. இதே மாதிரி கொஞ்சம் பெரிய கரண்டியை எடுத்து வச்சு பண்ணுங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. மேலே வந்துட்டு நம்ம உல வச்ச தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். வேறு தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், தண்ணியோட லெவலு கொஞ்சம் மேலே வரைக்கும் இருக்கட்டும். ரொம்ப இது பண்ண வேணாம், மூழ்கிற அளவுக்கு இருக்க வேணாம். இப்போ அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1.5 டம்ளர்லேருந்து 2 டம்ளருக்குள்ளே ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறமா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு தம் போட்டுடலாம். இதில் நான் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தம் போட்டாச்சு. ஒரு 8 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் எடுத்து பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடியிலேருந்து எடுங்க. அகெயின் ரைஸ் வந்து பிரேக் ஆக வேணாம். பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு குக் ஆகிருக்குன்னு. தண்ணி எல்லாம் வந்து வெட்டுருச்சு. இப்போ இது நல்லாவும் குக் ஆகிடுச்சு. உங்களுக்கு ரைஸ் நல்லா வந்து பிரிஞ்சிருக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம வந்து சிம்மில் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அகெயின் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கலாம். இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா அடியில் இருக்கும். ஆற விடாமல் பார்த்துக்குங்க. ஒரு சைடாகவே எடுத்து விடுங்க. இது இப்போ வந்து பாருங்கள், ரைஸும் சிக்கனும் நல்லாவே வந்து குக் ஆகிருந்தது. பாருங்கள், இன்னும் அந்த ஹீட் குறையில. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் எடுத்து சாப்பிட்டேன்.